சார், ஒரு படத்தை ரீஆர்டர் பண்ணி எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்றதுக்கு தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு உரிமை இருக்கான்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்த் லோச்சன் கேட்டிருக்காங்க. தொலைக்காட்சியிலே ஒரு படத்தை ஒளிபரப்புவதற்காக அதற்கான உரிமைகளை வாங்குகின்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதில் என்னென்ன நிபந்தனைகள்லாம் போடுறாங்கன்னு படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அந்த படத்தில் இருக்க கடைசி காட்சியை முன்னாடி போடலாம், முதல்ல உள்ள காட்சியை கடைசியில் போடலாம், எப்படி வேணால் மாற்றி போடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு நடுவே எங்கே வேண்டுமானாலும் அவர்கள் கமர்ஷியலான விளம்பரங்களையும் புகுத்தலாம். நடிகர் அஜித்குமார் நல்ல கதை, திரைக்கதை, சோஷியல் மெசேஜ் உடைய நேர்கொண்ட பார்வை, விடாமுயற்சி ஆகிய திரைப்படங்களை கொடுத்தா ரசிகர்கள் எதிர்பார்க்கிற கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் படத்துல இல்லைன்னு சொல்றாங்க. அதே அஜித் சார் குட் பேட் அக்லி மாதிரியான ஒரு மாஸ் மசாலா படத்தை கொடுத்தா அவருக்கு சமூக பொறுப்பே இல்லையான்னு கேட்கறாங்க. உண்மையாவே அஜித் சார் கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்க? இதே நடிகர் விஜய் சார் என்ன படத்தை கொடுத்தாலும் ரசிக்கிற ஒரு கூட்டம் அஜித் சார் என்ன பண்ணாலும் குறை சொல்றது எதனாலன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதேஷான் கேட்டிருக்காங்க. விஜய் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதே மாதிரி அஜித் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்ற உங்களுடைய விமர்சனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அஜித் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்த போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி விமர்சனம் எழுந்ததாக எனக்கு நினைவில்லை. அந்த படத்தில் அஜித் நடித்தது எல்லோரும் பாராட்டி இருந்தார்கள்.